என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொள்வதில் கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த திட்டத்தோடு சேர்த்து 2465 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 1802 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 39 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். அது கட்சி சார்பாக நடக்கிற மாநாடாக இருந்தாலும் அதை நாங்கள் நேரிட்டு தான் ஒப்படைப்போம். ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் போன்ற பிரம்மாண்டத்துறையும் நேரிட்டு தான் ஒப்படைச்சிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலம். அதனாலதான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும். அது துடிப்பா செயல்படக்கூடிய அமைச்சர் வேணும்னு தேர்ந்தெடுத்து அமைச்சர் நேரு அவர்களிடம் நான் அவரை ஒப்படைச்சேன். நான் ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்டேன். இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவருடைய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பூட்டக்கூடிய வகையில மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நகர்ப்புற மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீர் தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலேயும் 100 கோடி ரூபாய்களான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். 2006, 2011 கழக ஆட்சியில நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். நீங்கள் கடலூரை பூமிவாக்கக்கூடிய நிலையை அமைக்க 2007ஆம் ஆண்டு நான் தான் அளிக்க மாட்டேனேன். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வடசென்னையில் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. இதைத் தொடர்ந்து நெல்வேலியில கடலீர குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இந்த நிலையத்தின் மூலமா தென்சென்னையில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. அதனாலதான் பேரில் இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 21ஆம் நாள் அந்த நிலையத்துக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நிலையமாக அமைவதற்கு இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமா உறுதியா கொண்டு வரப்படும். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட
கடல்நீரை குடிநீராக்க குடிநீரையும் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதிகளான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசன்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், வடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் மற்றும் OMR ரோட்டில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தோட சார்பில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வச்சிருக்கேன். நகராட்சி நிர்வாக இயக்கத்தோட சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 172 கோடி ரூபாய் மதிப்பீடான 52 திட்டப்பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன். இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 70 கோடி ரூபாய் மதிப்பீடான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பேரூராட்சிகள் இயக்கத்தை எடுத்துக்கிட்டா 33 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தோட சார்பில் 3 தனி குடிநீர் திட்டங்களையும் 6 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறேன். இதோட மதிப்பு 533 கோடி ரூபாய்.